ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா அங்கே ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். அப்படியே அங்கே உள்ள குளத்தில் போய் சுற்றி பார்த்துட்டு அந்த தண்ணியை 3 வாட்டி தலையில் தெளிக்க சொன்னாங்கன்னு மாற்றி மாற்றி எல்லோரும் தெளிச்சிட்டு இருந்தோம். தெளித்து முடிச்சுட்டு அடுத்தது விளக்கு போடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு விளக்குலாம் வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் விளக்கேற்றிட்டு இருந்தோம். அதெல்லாம் வீடியோ எடுங்கன்னு சொல்லி எங்கள் மம்மியை டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா கோயிலை ஒரு ரவுண்டு இப்படி சுற்றி வந்துட்டு அடுத்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதான் நேச்சுரலாக நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது இது வந்து நிறைய அந்த சாமியெல்லாம் குட்டி குட்டியாக நிறையா இருந்தது. அந்த சாமிங்களுக்கு மேலே அவங்களோட ராசி, அவங்களுக்கான நம்பர் அதெல்லாம் எழுதியிருந்தது. அதெல்லாம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். மொத்தமாக 72ஓ 71ஓ அதில் சாமி இருந்துச்சு. நான் இப்போ எதுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துருக்கேன்னா மேலே உள்ள ட்ராயிங்க்காக தான். அவ்வளோ அழகாக வரைஞ்சிருந்தாங்க அந்த ட்ராயிங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 1 2 இல்லை, அங்கே நடந்து வர பாதை ஃபுல்லாக மேலே அவ்வளோ சாமி வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படி வரைஞ்சிருப்பாங்கன்னு தெரியல. அடுத்தது சிவன் பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் நிறைய சிவன் அங்கே நிறையா இருந்தது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பாக்ஸாக அது மாதிரி வச்சுருந்தாங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போக்குள்ள தான் எல்லாத்தையும் அவுத்துட்டு சுத்தம் பண்ணி பூலாம் வச்சுட்டு இருந்தாங்க. அடுத்தது இந்த ட்ராயிங் பின்னாடி செம்மையாக இருந்தது. அதனால் நான் எங்கள் அக்கா மம்மி 3 பேரும் எங்களை வச்சு அந்த இடத்துல வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். கோயிலுக்குள்ளேயே நிறையா சின்ன சின்ன கடைகள் கூட இருந்தது. அந்த கடையையும் சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு கீ செயின்லாம் நிறையா விற்றுது. அதில் நான் கொஞ்சம் வாங்கினேன். அப்புறம் கொடி மரத்துக்கு பாய் சொல்லிவிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு மண்டபத்துக்கு வந்தாச்சு. ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான். பாய் பாய்.